தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. கடலூரில் நடந்த தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாட்டில் அக்கட்சியின் தலைமை கழக செயலாளர் பார்த்தசாரதி 11 தீர்மானங்களை பல்தியடித்து வாசித்து அல்டிமேட் செய்துள்ளார். அதோடு லயோலா திருநாவுக்கரசை வம்புக்கு இழுக்கிறேன் என்ற பெயரில் தாவேகாவை சேர்ந்த லயோலா மணியின் பெயரை குறிப்பிட்டு வாண்டடாக மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு வெயிட்டாக கண்டென்ட்டும் கொடுத்துள்ளார். மாநாட்டு திடலுக்கு வந்த பிரேமலதா காலி நாற்காலிகளுக்கு கையசைத்த நிலையில் ஆட்டம் பாட்டத்திற்கு பிறகே சேர்கள் அனைத்தும் மெல்ல நிரம்பியது. இப்போ கருத்து கணிப்புன்னு ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. யாருன்னா லயோலா கல்லூரி மணி. தீர்மானம் வாசிப்பதில்தான் கோளாறு என்றால் கடைசியாக கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிடும் திருநாவுக்கரசுக்கு பதில் லயோலா மணியின் பெயரை குறிப்பிட்டதால் பார்த்தா இதெல்லாம் மற்ற கட்சியினர் பார்த்தா என்ன ஆகும் என்ற மனநிலையில் உள்ளார்களாம் தேமுதிகவினர். கருத்து கணிப்புன்னு ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. யாருன்னா லயோலா கல்லூரி மணி. முதல் தீர்மானத்தை வாசித்து முடித்ததும் காது கிளிய கைத்தட்டலை எதிர்பார்த்தார் பார்த்தசாரதி. ஆனால் கடமைக்கு கைத்தட்டல் வந்ததால் ஏமாற்றமடைந்த அவர் கரவொலி பத்தல காதுல கேட்கல என தவேக தலைவர் விஜய் சோனிலேயே ராகம் போட்டதோடு தம்பி கேட்பது போல்தான் தானும் கேட்க வேண்டும் போல என கூறினார். விஜய் சோனை காப்பி எடுத்து விட்டார் என மற்றவர்கள் ட்ரோல் செய்யும் முன்பே தம்பி என்ற வார்த்தையை தானே சேர்த்து கொண்டார் பார்த்தசாரதி. அனைவரும் கரவொலி ஏற்று ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எல்லாரும் கரவொலி பத்தல காதுல கேட்கல தம்பி கேட்கிற மாதிரி கேட்டாலும் கேட்கும்போது முதல் தீர்மானத்தையே திக்கி திணறி வாசித்த பார்த்தசாரதி அடுத்தடுத்த தீர்மானங்களை மட்டும் அச்சு பிறழாமல் வாசித்து விடுவாரா என்ன? தீர்மானத்தில் இடம்பெற்றிருந்த முன்னிலை மாநிலமாக தமிழக சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி நிரந்தரப்படுத்தி நிலுவையில் நடவடிக்கை வேண்டும், நிரந்தர மறுபரிசீலனை இருக்க வேண்டும், தொழிலை உள்ளிட்ட வார்த்தைகளை வாசித்த போது அவைகள் எல்லாம் வளைந்து நெளிந்தன. அதிலும் போராட்டம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு போராடிய பார்த்தசாரதி பாதுகாக்க என்ற வார்த்தைக்கு பாதுகாக்க என்றார். 2026ஆம் ஆண்டு அமையவிருக்கும் ஆட்சி வேலை வாய்ப்பை தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக கடுமையான தண்டனை மற்றும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களை பணிகளை மற்றும் செயல்களிலும் சதானத்திற்கும் அவர்களை உடனடியாக பணி நிறுத்தப்படுத்த வேண்டும். இப்படியாக 11 தீர்மானங்களிலும் 11,000 பிழைகள் இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வாசித்த போது பார்த்தசாரதியின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிந்தது. அப்படியானால் அந்த தீர்மானத்தையாவது அழுத்தம் திருத்தமாக படிப்பார் என எதிர்பார்த்தால் பாரத ரத்னா என்பதற்கு பதில் பாரத ரத்னா என கத்தினர். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு நாட்டில் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எப்படியோ தீர்மானத்தை வாசித்து முடித்த பார்த்தசாரதி இறுதியாக தான் ஒன்றை பேச வேண்டும் என பிரேமலதாவிடம் அனுமதி கேட்டார். அவரும் சரி என தலையாட்ட தேர்தல் நேரத்தில் பலரும் கருத்து கணிப்பு நடத்துவதை குறிப்பிட்டார். அப்போது மீண்டும் ஆட்காட்டி விரலை காட்டி அந்நியாரிடம் அனுமதி கேட்டார். இந்த அனுமதியில் காட்டிய அக்கறையை கொஞ்சம் கருத்திலும் காட்டியிருக்கலாம் பார்த்தசாரதி. இந்த தீர்மானத்தை வாசித்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்நியார் அவர்கள் நன்றி கூறி ஒரே ஒரு கருத்து மட்டும் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா என் மனசிலே ஓடி இருக்குது. லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சார்பில் தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துவது திருநாவுக்கரசு. ஆனால் தவேக கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணியின் பெயரை குறிப்பிட்டு பேசினார் பார்த்தசாரதி. லயோலா மணி பணம் வாங்கி கொண்டு கருத்து கணிப்பு நடத்துவதாகவும் அவரது முகத்தை பார்த்தால் அதற்கு பன்றியே மேல் எனவும் மூச்சை பிடித்து வன்மத்தை கொட்டினார். இப்போ கருத்து கணிப்புன்னு ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. யாருன்னா லயோலா கல்லூரி மணி. அவன் மூச்சியை பார்த்தா பண்ணி கூட மோசமா இருக்கு.
விஜயகாந்திற்கு குரு பூஜை நடத்த வேண்டாம் என சொல்வதற்கு நீ யார் என ஒருமையில் பேசிய அவர் முகம் சுளிக்கும் வார்த்தைகளையும் பயன்படுத்தி மிரட்டும் தொனியில் பேசினார். அந்த மிரட்டலில் கூட வார்த்தைகள் நடனமாடின. அடிக்கு அடி உதைக்கு உதை என்பதற்கு பதில் அடிக்கு அடை என கூறினார் பார்த்தசாரதி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.